நண்பர்களே வணக்கம். காலதர் கவிஞர் மகுடேசன் எழுதிய அற்புதமான ஒரு புத்தகம். தமிழ் சொற்களை அறிவதற்காகவும் பல புதிய செய்திகளை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த புத்தகத்தை நான் படித்தேன். அதுல ஒரு ரெண்டு விஷயம் சொல்றாரு. ஒண்ணு, இந்த நயாகரா, இந்த மரியானா ட்ரெஞ்ச், இது மாதிரியான சொற்கள் எல்லாம் அவர் கவிதையில பயன்படுத்தியிருக்காரு. அப்படி கவிதையில பயன்படுத்தும் பொழுது மரியானா ட்ரெஞ்ச் என்பது ஒரு சின்ன ஒரு அறிதல் பற்றியான விஷயங்களும் சேர்த்து சொல்லியிருக்காரு. இந்த மரியானா ட்ரெஞ்ச்ன்றது ஜப்பானிய கடற்பகுதியில் இருக்கக்கூடிய மிக ரொம்ப ஆழமான பகுதி என்று சொல்றாரு. எவ்வளவு ஆழம் தெரியுங்களா? அது கிட்டத்தட்ட 35,790 அடி ஆழமுள்ள கடற்பகுதியாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது ஒரு 11 கிலோமீட்டர் உள்ள டிராவல் பண்ணீங்கன்னா தான் போயிட்டு ஆழ்கடலை அடைய முடியும் அப்படின்ற அளவுல ரொம்ப ஆழமா இருக்கு. இந்த மாதிரியான விஷயத்த வந்து நம்ம டைட்டானிக் உடைய டைரக்டர் இருக்காருல்ல, ஜேம்ஸ் காம்ரூன்றவரு 2012 நேராவே போயிருக்காரு. போயிட்டு அந்த ஆழ்கடல்ல என்னதான் நடக்குது என்பதை எல்லாம் வந்து அவர் ஆய்வு பண்ணியிருக்காரு. உயிரினங்களை பற்றி அற்புதமா படம் எடுத்த தி அபைஸ்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அதுல பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 80 டன் அழுத்தங்கள் இருக்குமா. கிட்டத்தட்ட துப்பாக்கி தோட்டா நம்ம துளைக்கிறத விட அழுத்தம் அதிகமா இருக்கு. அதுல உயிரினங்கள் வாழ முடியாத அளவுலயே இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவு ஆழம்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னா, உலகத்தின் மிக உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட். இது 29,029 அடி கிட்ட இருக்கு. இந்த சிகரத்தை, இந்த இமயமலைய அப்படியே வெட்டி தகர்த்து அதை அப்படியே கொண்டு போயிட்டு இந்த ஆழ்கடல் பகுதிக்குள்ள எடுத்துன்னு போயிட்டு உள்ள போட்டீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாம மூழ்கி போயிடும். அந்த அளவுக்கு ஆழமான பகுதி அது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த மரியானா ட்ரெஞ்ச் பொதுவா கவிஞர்கள் எளிமையான சொற்கள்ல எழுதிட்டு போயிடுறாங்க. அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அறிவியல் உண்மைகள் இருக்குதுன்றத ஒரு வேடிக்கையாகவும் அறிவியல் பூர்வமாகவும் சொல்றாரு. படிக்க படிக்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்குங்க. நீங்களுமே படிங்க. காலதர் மகுடேஸ்வரன் எழுதிய அற்புதமான ஒரு நூல். வாசிப்போம் நண்பர்களே.